மந்திரம் 29. சாத்தாலோகம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான இடம். எங்கே பார்த்தாலும் நெருப்பு குழம்புகளாக இருந்தது. இதை பார்த்த குழந்தைங்க 2 பேரும் ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. இந்த சாத்தாலோகத்தில் தான் நரகத்தோட வாசல் இருக்குது. இதெல்லாம் பார்த்த தியா செம க்யூட்டா, மம்மா என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எம்போசா குழந்தைகளை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா, உன்னை அப்படியே விடுறதுக்கா நான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல கோடி வருஷமாச்சு. அதான் நான் உங்களை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுது. இதை கேட்ட தியா, அட பாவி மாமா, உன்னை நான் நம்பி வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும், உன்னை போய் நல்லவேன்னு நினச்சிட்டேனே, நீயும் எல்லாரையும் போல தானா? உன்னை நல்லவேன்னு நம்பி வந்தா எங்களை சமைச்சு சாப்பிட பார்க்குறியே அப்படின்னு சொன்னான். மாமா, நீங்கள் உருவத்தில் எவ்வளோ பெருசாக இருக்கீங்க, ஆனால் எங்களை பாருங்கள், நாங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கோம். எங்களை சாப்பிட்டா உங்கள் வயிறு எப்படி நிறையும்? பல கோடி வருஷமாக சாப்பிடலன்னு சொல்கிறீங்க. எங்களை சாப்பிட்டாலாம் வயிறு நிறையாது. நாங்கள் சைடிஷ்டாக தான் இருப்போம். ஆனால் இந்த இருலோகத்தில் நிறைய சூன்யக்காரிங்க இருக்காங்க. அவங்கள நீங்கள் மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்ருங்க. 2 நிமிஷத்தில் உங்கள் வயிறு நிறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எம்போசா, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் இருலோகத்துக்கு போச்சு. மறுபுறம், என்ன கிருஷ்ணா பார்க்குற, இது உன் குழந்தை தான். என்ன புரியலையா? உன் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் கருவில் இருந்த 2 குழந்தையில ஒன்று தான் இது. அப்போ தான் தியா எங்கள் தேவதை லோகத்தில் பிறந்தா. அதுவும் ஒரு அதிசய குழந்தையா நிறைய சக்திகளுடன் பிறந்தா. அது கெட்டவங்க கையில் போயிடக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம். அவளை எப்படி பாதுகாக்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது தான் உன்னோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு வழியே தெரியாமல் அவள் வயிற்றில் இருந்த ஒரு கருவை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுவும் என்னோட சக்தினால். அப்புறம் தியாவை நாங்கள் ஒரு கருவாக அவள் வயிற்றில் வச்சோம். அதுக்கப்புறம் அவளும் பிறந்தா. 10 மாதத்தில் அவளும் பிறந்தா. எனக்கு தெரியும், என்னைக்காச்சும் இருந்தாலும் அவள் ஒரு சாதாரணமான குழந்தை இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. அது தெரிஞ்சும் ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த கருவில் வளர்ந்த குழந்தைய நாங்கள் தேவதை லோகத்துக்கு கொண்டு வந்தோம். குழந்தை வளராமல் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நான் ரொம்பவே உடஞ்சி போய் அப்படியே உட்காந்து விட்டேன். என்னோட கண்ணு நிறைய கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் ராணி தேவதை சொன்னாங்க, நீங்கள் தியாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவள் இந்த தேவதை லோகத்தில் தான் வளரணும் அப்படின்னு. எனக்கு செம்மையாக கோவம் வந்தது. வராதா பின்ன? 7 வருஷம் என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் அவளை பார்த்து வளர்த்திருக்கேன். திடீர்னு தேவதை லோகத்தில் விட்டுட்டு போனால் யார் கேட்பா? எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப கோபமாக இருந்தது. இங்கே பாருங்கள், உங்களால் எனக்கு உதவி பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். அதுக்காக ஏன் குழந்தைய உங்ககிட்ட என்னால் தர முடியாது. ஏதோ ஒரு குழந்தைய கொண்டு வந்து அது ஏன் குழந்தைன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியாது. தியா என்னோட பொண்ணு, நான் அவளை வளர்த்திருக்கேன். நாங்கள் தான் அவளை பெற்றோம். இங்கே பாருங்கள், என் பிள்ளைய நான் உங்களுக்கு தரமாட்டேன். அவளை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மறுபுறம் ராதா துணியெல்லாம் துவைச்சு அதை மாடிக்கு காய போட போனான். இதை பார்த்த தியா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்தா. அதை பார்த்து சிரித்த ராதா, சரிம்மா, நீ அம்மாவுக்கு ஒவ்வொரு துணியாக எடுத்துக்கொடு, அம்மா விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவளும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியாக எடுத்து ராதா கிட்ட கொடுத்துட்டே இருக்கும்போது தானும் விரிக்க ட்ரை பண்ணான். ஆனால் பாவம், குழந்தைக்கு எட்ட முடியலை. ராதா சிரிச்சுக்கிட்டே, நீ போட வேண்டாம்மா, அம்மா கிட்ட கொடு, அம்மா துணியை நல்லா பிழிஞ்சு போடுறேன், அப்போ தான் சீக்கிரமாக காஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் தியாவோ சிரிச்சா. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை பார்த்த ராதா, பாப்பா, அம்மாவோட ஃபோனை கீழே வச்சுட்டு வந்துட்டேன், அப்பா ஃபோன் பண்ணுவார், அதை எடுத்து தரியா அப்படின்னு கேட்க உடனே இப்போ வரமா அப்படின்னு சொல்லிட்டு தியா ரொம்ப வேகமாக ஓடினான்.
பார்த்து போன்னு சொல்கிறதுக்குள்ள அவள் மாடி படியில இருந்து கீழே விழுந்துட்டா. அதை பார்த்து பயந்து போன ராதா வேக வேகமாக ஓடி போய் தியாவை பார்த்தா. அவள் மேலே இருந்து விழுந்ததுனால அவள் ரொம்ப பயந்து போயிருந்தா. அதை பார்த்த உடனேயே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அதை பார்த்து பதறிப்போன ராதா ஓடி போய் குழந்தைய தூக்கிக்கிட்டா. உள்ளே போய் சோஃபாவில் படுக்க வச்சா. தண்ணியெல்லாம் கொடுத்தா. அப்போது அவள் ரொம்ப பதட்டமாக இருந்தா. திடீர்னு தியா மறைஞ்சு போயிட்டா. இதை பார்த்த ராதா அதிர்ச்சி ஆனா. மறுபுறம், அண்ணா டென்ஷன் ஆகாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. 10 மாதம் சுமந்து பெற்று இத்தனை தூரம் நீங்கள் வளர்த்தி திடீர்னு விட்டுட்டு போக சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் அதை ஏற்றுக்க முடியாது தான். ஒரு குழந்தைய இழக்கிற வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், நான் டக்குன்னு திரும்பி அவளை பார்த்தேன். என்ன சொல்கிற பொம்மி அப்படின்னு நான் கேட்டேன். பொம்மி ரொம்ப சோகமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோடய சிறகுகளுக்கான ட்ரைனிங்காக அடிக்கடி பூமிக்கு வருவேன். அப்போதான் நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். குழந்தை இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இழந்த பேரண்ட்ஸ் கதறி கதறி அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். தியாவை உங்கள் கூட அனுப்பி வைக்க சொல்கிறேன். எனக்கு தெரியும் உங்களால் ஒரு நிமிஷம் கூட தியா இல்லாமல் இருக்க முடியாது. அவள் அம்மாவை விட அப்பா மேலே தான் உயிராக இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நான் சிரித்தேன். மீண்டும் சந்திப்போம்.